கொளத்தூர் பூம்புகா நகரை அடுத்த SVM பாடசாலை தெருவை சேர்ந்தவர் சிவபிரகாசம். இவர் திருவான்மியூரில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக மென் பொறியாளராக பணியாற்றி வந்தார். இவருக்கு ராஜலட்சுமி என்கிற பட்டதாரி மனைவியும் தனலட்சுமி, திவ்யலட்சுமி என்கிற 2 மகள்களும் உள்ளனர். தனலட்சுமி அருகிலுள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பும், திவ்யலட்சுமி அதே பள்ளியில் 3ஆம் வகுப்பும் படித்து வருகின்றனர். இந்நிலையில் சிவபிரகாசம் தனது தந்தை சந்திரசேகரனுடன் தங்களது நிலப்பிரச்சினை தொடர்பாக சேலையூர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். இருசக்கர வாகனத்தில் தாம்பரம் மதுரவாயில் பைபாஸ் சாலையில் வந்து கொண்டிருந்த போது அனகாபுத்தூர் என்னும் இடத்தில் எங்கிருந்தோ பறந்து வந்த காத்தாடி மாஞ்சா நூல் சிவபிரகாசத்தின் கழுத்தை அறுத்துள்ளது. இதனால் சம்பவ இடத்திலேயே சிவபிரகாசம் பரிதாபமாக இறந்தார். பைபாஸ் வரும் மிடில் அனகாபுத்தூர் பைபாஸ் மையம் ஆகாதா. வண்டியில் நான் பைக்கில் போயிருந்தேன். பைக்கில் போயிருக்கும்போது இவன் இப்படின்றான், ஒரு கையை பிடிச்சிக்கிறேன். வண்டி வந்து ஏர்மாராக போகுது. இல்லைடா ஏர்மாராக போகுது, வண்டி ஜாகிரதடா, இதாக இருப்பதுடா. அவன் என்ன பண்ண, இருப்பான் அப்படியே எடுத்து போய் அந்த ரோடு பிளாட்ஃபார்ம் இது ஸ்டாண்டு சவுறு இரும்பில் அதில் போய் இஷ்டமுன்னா நான் வண்டியோடு ஊந்துட்டோம். அவனும் ஊந்துட்டான், இவனும் ஊந்துட்டான். அது காத்தாடி நூல் வேறு மாட்டிக்கிச்சு. ஹெல்மெட்டு கைட்டு வரல, அதுவும் போய் தொண்டையில் குத்திக்கிச்சா இல்லைன்னு தெரியல. ரத்தமா அப்போ கூட ஊந்த உள்ள என்னை ஏதி எனக்கு என்னப்பா உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு ஒன்றும் ஆகலடா, எனக்கு ஒன்றும் ஆகலடா, ஏந்து நிற்கிறேன்டா அப்படின்னு. அவன் அப்போ தான் ரத்தம் வருது பார்க்குறான். ஐயோ என்னடா அது, அப்படியே கொஞ்ச நேரம் தூரம் போய் அப்படி ஊந்துட்டான். இதுதான் நடந்தங்க. அதுக்குள்ள 5 நிமிஷத்துக்குள்ள உயிர். சிவபிரகாசம் உயிரிழந்ததால் செய்வதறியாமல் இருக்கும் அவரது மனைவி ராஜலட்சுமி தனது கணவர் மரணத்திற்கு காரணமானவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதே மாதிரி நடந்தது. இந்த மாஞ்சானூல் பண்ணி என் வீட்டுக்காரர் உயிர் பண்ண வேண்டிய எத்தனை உயிர் போகுமோ, இதெல்லாம் தடுக்கணும். முதல்ல அந்த காத்தாடியை தடுக்கணும். அதை பண்ணுறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க. இதை பண்ணாலே என் வீட்டுக்காரர் அவளை பிடிச்சி தண்டனை கொடுங்க. இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துட்டானே, அவன் யூஸ் பண்ண மாஞ்சா காத்தாடியால. மேலும் தனது கணவர் இறந்து விட்டதால் 2 பெண் குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு அரசு உதவ வேண்டும் என்றும் தனக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் அவர் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். பசங்களுக்காக தான் போல, நீங்களை பார்த்துக்கணும், நீ போவாதன்னு என் வீட்டுக்கு எனக்கு அவரே இல்லை. கனிவோட எங்களுக்கு எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும். மாஞ்சா நூலால் கழுத்தறுப்பட்டு ஒருவர் உயிரிழப்பது முதல் முறையல்ல. இதேபோல் 2006ஆம் ஆண்டு வண்ணாரப்பேட்டையில் கோதண்டராமன் என்பவர் மாஞ்சா நூல் கழுத்தறுத்து உயிரிழந்துள்ளார். 2007ஆம் ஆண்டு வடசென்னையில் 2 வயது குழந்தை பெற்றோருடன் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது உயிரிழந்துள்ளது. 2011ஆம் ஆண்டு எழும்பூர் பகுதியில் ஷெரினா என்கிற 4 வயது சிறுமி தனது பெற்றோருடன் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது கழுத்து அறுபட்டு உயிரிழந்துள்ளார். 2012ஆம் ஆண்டு மதுரவாயில் பகுதியில் ராஜ்குமார் என்கிற வடமாநில இளைஞர் உயிரிழந்துள்ளார். இதே ஆண்டில் வண்ணாரப்பேட்டையில் முதியவர் ஒருவர் மாஞ்சா நூல் கழுத்தை அறுத்து உயிரிழந்துள்ளார். 2013ஆம் ஆண்டு மந்தவெளியைச் சேர்ந்த ஜெகநாதன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது பல்லவன் இல்லம் அருகே மாஞ்சா நூல் அறுத்து உயிரிழந்துள்ளார். 2015ஆம் ஆண்டு பெரம்பூரை சேர்ந்த அஜய் என்கிற 5 வயது சிறுவன் தனது பெற்றோருடன் பெரம்பூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது மாஞ்சா நூல் கழுத்தை அறுத்து பரிதாபமாக உயிரிழந்தார். 2016ஆம் ஆண்டு வண்ணாரப்பேட்டையில் துர்கா என்கிற பெண் இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது மாஞ்சா நூல் கழுத்தை அறுத்து படுகாயமடைந்துள்ளார். மாஞ்சா நூல் விற்கக்கூடாது, மாஞ்சா நூல் பயன்படுத்தி காத்தாடி விடக்கூடாது என சென்னை காவல்துறை, உயர்நீதிமன்றமும் தேசிய பசுமை தீர்ப்பாயமும் இதற்கு தடை விதித்துள்ள போதும் ஆண்டுதோறும் இதுபோன்ற உயிர் பலிகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தன் கணவருக்கு நேர்ந்தது போன்று இனி யாருக்கும் நேரக்கூடாது என சிவபிரகாசத்தின் மனைவியின் அழுகுரல்
அனைவரது மனதையும் கனக்க செய்துள்ளது. இந்நிலையில் மென்பொறியாளர் சிவப்பிரகாசம் இறந்த பகுதியான அனகாபுத்தூர் பகுதியில் மாஞ்சானுல் விற்கப்படுகிறதா எனவும் காற்றாடி விடப்படுகிறதா எனவும் சங்கர் நகர் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இதில் அனகாபுத்தூர் பஜார் சாலையில் சோதனை செய்தபோது முத்துவேல் பாண்டியன், ஜோதி, நரசிம்மன் ஆகிய இருவர் தடை செய்யப்பட்ட மாஞ்சானூல் தயாரித்து விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் சங்கர் நகர் போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து 30 மாஞ்சா லோட்டாய்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மென்பொறியாளர் சிவப்பிரகாசம் உயிரிழப்பிற்கு பின் அப்பகுதியில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காத்தாடி மாஞ்சா நூலால் ஆண்டுதோறும் இதுபோன்ற அப்பாவிகள் உயிரிழப்பது தொடர்கதையாகிவிட்டது. இதை தடுப்பதற்காக காவல்துறை தரப்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் சரத்துடன் மணிகண்டன். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் ரேணிகுண்டா அருகே உள்ள ஆர் மல்லவரம் கிராமத்தில் வசித்து வந்தவர் சின்னையா. இவரது மனைவி இந்திரம்மா. 60க்கும் மேற்பட்ட வயதுள்ள இம்முதிய தம்பதி அதே பகுதியில் வசிக்கும் கேசவரெட்டி என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் விவசாய வேலை செய்து வந்தனர். இவர்களுக்கு துரை என்ற ஒரு மகனும் கலாவதி என்ற மகளும் உள்ளனர். இதில் மகனுக்கு திருமணமாகி தனி குடித்தனம் நடத்தி வரும் நிலையில் மகளுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வெங்கடேஷ் என்றவருடன் திருமணமாகி அருகே உள்ள கிராமத்தில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த மாதம் 26ஆம் தேதி அதிகாலை சின்னையா மற்றும் அவரது மனைவி இந்திரம்மா தங்கள் வீட்டில் பிணமாக கிடந்தனர். இதனை பார்த்து அக்கம் பக்கத்தினர் ரேணிகுண்டா காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் அந்த வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது சின்னையா தலையில் காயத்துடன் பிணமாக கிடந்தார். அருகில் அவரது மனைவி இந்திரம்மா 2 கால்களும் தனித்தனியே கட்டப்பட்டு கைகளும் கட்டப்பட்டு உடைகள் கிழிந்த நிலையில் பிணமாக கிடந்தார். இதனையடுத்து 60 வயதான இந்திரம்மா பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் கணித்தனர். మా పొలం వద్ద ఒక 7-8 సంవత్సరాలుగా శ్రీనివాసులు ఇంద్రనమ్మ అనే వాళ్ళు యానాదులు వాళ్ళు కాపలా ఉండి నీళ్లు కట్టుకుంటూ ఉంటారు. రాత్రి వాళ్ళని ఎవరో తెలియని వాళ్ళు హత్య చేసి ఉంటారు. ఏదో జరిగింది. ఇక్కడ పక్కన డాబా హోటళ్ళు ఉన్నాయి మా పొలం పక్కన. అక్కడంతా డ్రైవర్లు అంతా ఎక్కువ వచ్చి తాగి అంతా ఉంటారు. వాళ్ళని రాత్రిలో పోలీసు వాళ్ళు గట్టి వచ్చి వాళ్ళంతా కొంచెం కఠినంగా వాళ్ళని ఇబ్బంది పెట్టకుండా మా గ్రామానికి న్యాయం చేయమని కోరుతూ ఉన్నాము. మీ దగ్గర ఎన్ని ఏళ్ళ నుంచి పనిచేస్తున్నారు? నా వీళ్ళు 7-8 సంవత్సరాలుగా ఉన్నారు. వీళ్ళు ఎటువంటి వాళ్ళు? మంచోళ్ళు. వీళ్ళకైనా చతుర్థం ఉందా ఊర్లో? ఊరు లేదు, చతుర్థం లేదు. వాళ్ళకి బాగా పని చేసుకుంటూ ఉంటారు. రాత్రి నిన్న కూడా లేరు, వాళ్ళు రాత్రే వచ్చి ఉండరు. రాత్రి వచ్చి అది ఏం జరిగిందో ఎట్లా జరిగిందో తెలియదు. இதனையடுத்து அருகில் வசிப்பவர்களிடம் விசாரித்த போலீசார் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடனும் மோப்பநாய் உதவியுடனும் தடயங்களை சேகரித்தனர். மேலும் ரேணிகுண்டா காவல் நிலைய ஆய்வாளர் பாலையா தலைமையில் தனிக்குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தி வந்தனர். இதனையடுத்து கடந்த 3ஆம் தேதி மாலை கொலையுண்ட சின்னையா இந்திரம்மாள் தம்பதியினரின் மருமகனை பிடித்து விசாரித்ததில் தனது மாமனாரையும் மாமியாரையும் அடித்துக் கொன்றது தான் என ஒப்புக்கொண்டார். அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது தனக்கு அத்தை இந்திரம்மாள் மீது ஆசை ஏற்பட்டதாகவும் அதனை அவரிடம் வெளிப்படுத்தியதால் ஆத்திரமடைந்த அவர் அவரது கணவரிடம் கூறியதாகவும் தெரிவித்த வெங்கடேஷ், இதனையடுத்து தனது மாமனார் சின்னையா மற்ற உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினரிடம் இவ்விஷயத்தை கூறி தன்னை அசிங்கப்படுத்தியதாகவும் தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த வெங்கடேஷ் தனது மாமனார் சின்னையாவை கொலை செய்ய முடிவு செய்து அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். அவரை கண்டதும் சின்னையா அடிப்பதற்காக கம்பியை எடுத்து கொண்டு வந்ததாகவும் அதை பிடுங்கி வெங்கடேஷ் அவரை அடித்துக் கொன்றதாகவும் கூறப்படுகிறது. அவரை அடித்துக் கொண்டிருக்கும் போது தடுக்க வந்த இந்திரம்மாவையும் பலமாக தாக்கி கொன்றுள்ளார். ఆ రోజు పోయి ఏదో గొడవ వేసినాడంట. పక్కన ఇటుక రాయి ఉంటే ఎత్తుకుని తలకాయ మీద కొడేసినాడంట. కొట్టేగాడికి మా అవ్వ ఓ నరిచేసిందంట. రెడ్డి చెప్పేస్తామని అనేగాడికి మా మామ చెప్పేస్తున్నాను అందరికీ మా అవ్వను కూడా కొడేసినాడంట. మా మామే చెప్పాడు మా అత్త. இருவரையும் கம்பியால் அடித்துக் கொன்ற வெங்கடேசன் போலீஸ் விசாரணையை திசை திருப்பதற்காக இந்திரம்மா பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டதைப் போல சித்தரித்துள்ளார். மேலும் இருவரும் கல்லால் அடித்துக் கொல்லப்பட்டது போன்ற సంభవ இடத்தை మాற்றிవుள்ளார். ఎవరిపైనా డౌట్ రావాలనే ఉద్దేశంతో వీళ్ళ అత్తగారు అయినటువంటి ఇందిరానమ్మ దుస్తులు కూడా తీసి రేప్ సీన్ మాదిరి క్రియేట్ చేసి ఈ 2 కాళ్ళు కూడాను ఆ పక్క ఈ పక్క వంగదీసి కట్టేసి రేప్ సీన్ క్రియేట్ చేసినాను.
ఈ విధంగా అన్న వేరే వాళ్ళకి వెళ్ళిపోతుంది అని చెప్పేసి తన ఒప్పుదల స్టేట్మెంట్లో చెప్పినాడు. అదేవిధంగా ఈ ఉపయోగించినటువంటి ఈ రాడు మరియు ఇతర వస్తువులు బ్లడ్ స్టెయిన్ క్లాత్స్ పక్క పొలాల్లో ఇతను పారవేసిన అని చెప్పినాడు. వెంటనే సిఐ గారు దర్యాప్తు చేపట్టి వెంటనే అక్కడ పోతే అవి చూపించినాడు. అవి కూడా పెద్ద మనుషుల సమక్షంలో, మాజర్దారుల సమక్షంలో నేనే పోయి తట్టి తలుపు తీసి మా మామ మూడుండే రాడ్ ఎత్తుకొచ్చాడు. ఆ రాడ్ పెరిగి నేనే కొట్టా. ఫస్ట్ ఎవరిని కొట్టినావు? మా మామను కొట్టా, మళ్ళీ సెకండ్ మా అత్తను కొట్టేసి. ఇదే ఈ డౌట్ కేసులు ఎక్కువ చెప్తా, ఊరంతా ఓగు చేసాడు అనేసి కొట్టా. குற்றவாளி வெங்கடேஷ் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து போலீசார் அவரை கைது செய்து திருப்பதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் திருப்பதி சிறைச்சாலையில் அடைத்தனர். சரவணன், நியூஸ் 7 தமிழ், திருப்பதி.